அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு கட்டப்பாவோட பொண்ணு கெட்ட போட்டு வந்து விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்கு, நம்ம தளபதிக்கு எதிராக பேசிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பா வந்துட்டு சத்யராஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு காரு பங்கல் பென்ஸு காரு ஆடம்பர வாழ்க்கை அப்படின்லாம் நான் இருந்துட மாட்டேன். எங்க அப்பா அப்படி வளர்க்கல. நான் உங்க வீட்டு பிள்ளை. நான் இறங்கி வந்து உங்க வீட்டுல தண்ணி கொடுத்தாலும் மோர் கொடுத்தாலும் எது கொடுத்தீங்கனாலும் நான் வாங்கி குடிப்பேன். இதே விஜய் வந்து உங்க வீட்டு பக்கம் வருவாரா, உங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிப்பாரா, உங்களை பாப்பாரா, விஜய்னால வர முடியுமா அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த அம்மாட்ட கேட்கிறேன். அம்மா, நீ சத்யராஜ் மகங்கிற ஒரு அடையாளம் தான் உனக்கு. ஆனா அவரு தளபதி, தளபதி விஜய் டிவிக்கு தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர். உனக்கு உண்மையாலுமே நீ அறிவு இருந்துச்சுன்னா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்ட. சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும், விஜயை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறக்காண்டிலாம் பேசக்கூடாதுமா. நீ ஏன் சொல்ற அப்படின்னா, நீ சத்யராஜ் மக அப்படிங்கிறதான் உனக்கு அடையாளம். அதனால உன்னைய யாருக்குமே தெரியாது. நீ தெருவில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஆட்டோவில் போகலாம், சைக்கிளில் போகலாம், ஒருத்தனும் சீண்ட மாட்டான் உன்னைய ஒருத்தனுக்குமே தெரியாது. அது இந்த இப்போ டிஎம்கேவில் சேர்ந்தனால தான் உன்னைய பாதி பேர்த்துக்கு தெரியுது. ஏன்னா பாதி பேர்த்துக்கு தெரியுதான்னு தெரியல. விஜய் அப்படி கிடையாதுமா. என்னதான் அவங்க அப்பா டைரக்டர், புரட்சி டைரக்டரா இருந்தாலும் தன்னோட சொந்த உழைப்புல நடிச்சு மேல வந்து தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்னு நிரூபிச்சு காட்டினவர். அவரு சாதாரணமாவெல்லாம் ரோட்ல இறங்கி போக முடியாது. புரியாதா உனக்கு? இதெல்லாம் தெரியாதா? உங்க அப்பா உனக்கு சொல்லி தரலையா? பகுத்தறிவன் பகலவான் உங்க அப்பா உனக்கு சொல்லி தரலையாமா? பாப்பா மாதிரி பேசின்னு இருக்கிறேன். உன்னையெல்லாம் கூப்பிட்டு வந்து டிஎம்கே காரங்க பிரச்சாரம் பண்ண வச்சிருக்காங்க, தெரியுதா? இதுல இருந்தே தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து டீ கடை வச்சிருக்கிறேன். நம்ம டீ கடையில நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. ஏன்னா நிறைய பேரை நம்மளும் பார்க்குறோம் இல்லையா? எல்லாருமே சொல்றது என்னன்னா, நம்ம யாருகிட்டையுமே டிவிகேவோட ஆதரவாளர் விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போறோம்னு யாருகிட்டையுமே நம்ம இது வரைக்கும் சொல்லலை. ஆனா நிறைய பேர் நம்ம கடைக்கு வர்றவங்களே இந்த வட்டம் விஜய் வந்தா நல்லா இருக்கும், எங்கிட்ட பேசுறது இல்ல, வர்றவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, விஜய் வந்தா நல்லா இருக்கும், விஜய் நல்லது பண்ணுவாரு அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 2-3 போலீஸ்காரங்க வந்தாங்க டீ சாப்பிடலான்ட்டு. அவங்க என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னா, விஜய், நான் ஓப்பனா கேட்டேன், சார் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? தபால் ஓட்டு தான் போட்டிருக்கீங்க, நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஓப்பனா கேட்டேன். அவங்களும் வந்துட்டு சொன்னாங்க, விஜய் வரணுங்க, ஒரு மாற்றம் வரணும், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம்லாம் அதிகமா இருக்குது, அதை தடுக்கணும். ஏன்னா எங்களை ஃப்ரீடமா வேலை பார்க்க விட்டாலே நாங்க இந்த குற்றங்கள் நடக்காம நாங்க தடுத்துருவோம். அதனால எங்களை ஃப்ரீடமா விட்டா நாங்க வேலை செய்வோம். அதனால நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிற ஒரு போலீஸ்காரர் அவரே அப்படி சொல்றாரு அப்படின்னா, மற்ற குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எப்படி யோசிப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இனியும் 3 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. சிந்திச்சு வாக்களிங்க. உங்க ஓட்டு உங்க உரிமை. யார் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, அதை திருப்பி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம காசு நம்மளுக்கு வர வேண்டியதுதான். திருப்பி இது 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கும், காசு தருவாங்க. அதனால இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு காசு வர்றப்பய, இன்கம் வர்றப்பய நம்ம அதை வாங்கிக்கணும். புரியுதா? வாங்கிட்டு உங்களோட முடிவை ஏப்ரல் 23ஆம் தேதி காமிங்க. மே 4 எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு அந்த எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறப்ப நானும் உங்களோட நேரலையில் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டிவிகேவோட பூத் லெவல் ஏஜென்ட் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி ஒரு ஃபுல் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பூத் ஏஜெண்டா இருக்கிறீங்க டிவிகேவில் அப்படின்னா, அந்த வீடியோவை நான் போட்டதுக்கு அப்புறம் நான் வீடியோவை பார்த்து நம்ம டிவிகேவில் இருக்கிற பூத் ஏஜென்ட் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வுக்காண்டி போடுறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ்.